Okay, next we are going to discuss about measurement of measurement of radioactivity. Okay, so எப்படி வந்து radioactivity வந்து measure பண்ணலாம், that is what we are going to see in the next video here. Okay, so first radioactivity எப்படி measure பண்ணுவோம் அப்படின்னா, radioactive element is measured radioactive element is measured in terms of DPS. In terms of DPS, DPS அப்படின்னா என்னன்னா disintegration per second. அதாவது ஒரு செகண்டுக்கு நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ குறையுது அதுதான் வந்து DPS அப்படின்னு சொல்லுவோம். Okay, so radioactive element is measured in terms of DPS, that is what we call as a disintegration per second. Okay, the rate at which radioactive nuclei, otherwise இதுக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா rate at which radioactive nuclei disintegrate. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் DPS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அட் இன்ஸ்டன்ட் டைம் DN, ஓகே, அட் த இன்ஸ்டன்ட் டைம் DT. ஓகே, ஸ்மால் டைமில் ஓகே we can write like this. சேம் இனிஷியலாக வந்து N0 நியூக்ளியை இருக்குது, அதாவது N0 நியூக்ளியனா இவ்வளோ ஒரு 100 நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 100 நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்மால் டைமில் DTன்ற ஒரு டைமில் DN மாறுது. N0 வந்து ஸ்மாலாக மாறும் இல்லையா, ஸோ DN மாறுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆஃப் த நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த ரேட் அட் விச் ரேடியோஆக்டிவ் நியூக்ளியை டிஸ்இன்டகிரேட் கால்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ N0னா ஒரு 100 நியூக்ளியில் ஒரு சின்ன டைம், ஒரு 0.000 செகண்ட்ஸில் எவ்வளோ நியூக்ளியை டிஸ்இன்டகிரேட் ஆகும், அதுதான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வி கேன் சே ஆக்டிவிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் would be equal to minus dN by dt. ஏன் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோன்னா நியூக்ளியஸ் வந்து குறையுது. 100 நியூக்ளியஸில் ஒரு ஆட்டம்னா ஒரு மேட்டர்னு எடுத்துப்போம், கார்பன் எடுத்தோம், ஒரு ஃபார் ராடுன்னு எடுத்துப்போம், ஒரு காப்பர் ராடு. அது காப்பர் ராடு எதால் ஆனது, காப்பர் ஆட்டம்ஸ்னால மாறுது. ஒவ்வொரு ஆட்டமுக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதுதான் எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு சின்ன டைமுக்கு அப்புறம் எவ்வளோ நியூக்ளியஸை குறையுது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் DN by dt. இதுக்கு யூனிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் வந்து 1 பெக்யூரல் வந்து ஒரு டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். ஒரு பெக்யூரல்னா ஒரு டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு கியூரி, 1 கியூரி அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னா 3.7 into 10 to the power of 10 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் 1 கியூரி அப்படின்னு சொல்லுவோம். தென் 1 ரூதர்ஃபோர்ட் அப்படின்றது வந்து 10 to the power of 6 DPS டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட். இது எல்லாமே அதர் யூனிட்ஸில் வந்துடும். ஓகே, ஒரு பெக்யூரல்னா ஒரு டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். So this is what measurement of radioactivity, and next video we are going to discuss about radioactive decay law.